அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 14, 2025 வெள்ளிக்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி, சட்டப்பேரவை முடக்கம், அப்புறம் பேரவைத் தேர்தலை நடத்த வேண்டும் சொல்லி அந்த என்னென்ன கட்சிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வியாழக்கிழமை அமல்படுத்தப்பட்டது. மாநில சட்டப்பேரவை முடக்கி வைக்கப்பட்டது. மணிப்பூரில் பிரேன் சிங் தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் முதல்வர் பதவியிலிருந்து அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜினாமா செய்தார். புதிய முதல்வரை முடிவு செய்வதில் கருத்து ஒற்றுமை ஏற்படாமல் கடந்த 4 நாட்களாக இழுபறி நீடித்தது. இந்த சூழலில் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 356வது பிரிவின் கீழ் தனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்கள் மற்றும் அப்பிரிவு சார்ந்த பிற அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி மணிப்பூர் அரசின் அனைத்து செயல்பாடுகள் மற்றும் மாநில ஆளுநரின் அனைத்து அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆர்டிகல் 356 அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு சம்மந்தமான ஆர்டிகல் ஆர்டிகல் 356 356 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எலான் மஸ்குடன் பிரதமர் மோடி சந்திப்பு, தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு குறித்து ஆலோசனை தெரிவிச்சிருக்காங்க. அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்கை வியாழக்கிழமை சந்தித்தார். அப்போது தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி, சிறந்த ஆளுகை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்தனர்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் அப்படின்னு அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 2 நிரந்தர நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக உள்ள நீதிபதிகள் வி. லட்சுமி நாராயணன், பி. வடமலை ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் உயர்நீதிமன்றங்களில் பணியாற்றி வரும் 8 கூடுதல் நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் முடிவெடுத்திருந்தது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் மேலவாசி அதே பேர் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஆகியோரும் தெலுங்கானா, தில்லி, மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடிய 8 கூடுதல் நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி சென்னையில் 2 நிரந்தர நீதிபதிகள் நியமிச்சிருக்காங்க. அடுத்ததாக 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா வருகை, இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு, அப்புறம் உளவு தலைவர்களுடன் சந்திப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் லோக்பால் பிரத்யேக புகார் எண்ணில் 2400க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவு, மாநிலங்களவையில் அரசு தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. லோக்பால் அமைப்பில் புகார் தெரிவிப்பதற்கு அறிவிக்கப்பட்ட பிரத்யேக தொலைபேசி எண் மூலம் இதுவரை 2400க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை வியாழக்கிழமை தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரியில் அமலுக்கு வந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தின்படி லோக்பால் அமைப்பு நிறுவப்பட்டு முழுமையாக செயல்பட்டு வருகிறது. அமைப்பில் புகார் தெரிவிப்பதற்காக பிரத்யேக தொலைபேசி எண்ணில் இதுவரை 2426 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி 32ஆம் தேதி தரவுகளின்படி அடிப்படையில் இதில் 2350 புகார்கள் தீர்க்கப்பட்டுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது நடப்பு மக்களவையில் 74 பெண் எம்பிக்கள் 11 பேருடன் மேற்கொண்ட முதலிடம், தேர்தல் ஆணையம் தகவல் தொகுப்பேடு வெளியீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மெயின்ஸ்டிக் நோட்ஸ் எடுக்கிறவங்க உமன் சம்மந்தமாக ஏதாவது டாப்பிக்கில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இதோட ஸ்க்ரீன்ஷாட்டு வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 in current affair நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.